வணக்கம். இது நமது ருசி, நமது பாரம்பரியம். நாம இன்னைக்கு பார்க்க போறது பாரம்பரிய சிறுதானிய கஞ்சி மாவுல சப்பாத்தி. இந்த சிறுதானிய கஞ்சி மாவில் 9 வகையான சிறுதானியங்களும் மற்றும் 7 வகையான பாரம்பரிய அரிசி வகைகளும் கலந்திருக்கிறதால ஹை நியூட்ரியன்ஸ் வேல்யூ நமக்கு கிடைக்கும். சிறுதானிய மிக்ஸ்ல சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் சிறுதானிய மாவு எடுத்து சிறிது உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்திற்கு பிசைந்து மூடி ஊற வச்சிடலாம். மினிமம் 1 ஹவராவது ஊற வச்சாதான் சிறுதானியத்துல இருக்கிற நியூட்ரியன்ஸ் வேல்யூ நமக்கு அப்படியே கிடைக்கும். இந்த மாவுல சப்பாத்தி தேய்ச்சி சுட்டு எடுத்தால் மில்லட் சப்பாத்தி ரெடி. இந்த சப்பாத்திக்கு நான் சைடிஷா பச்சை பயிறு கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. மில்லட்ஸ்ல இட்லி தோசை எப்படி செய்யறதுன்னு லாஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இட்லி தோசை பிடிக்காத குழந்தைகளுக்கு அல்லது இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதா, இந்த மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சிறுதானியங்களை தொடர்ந்து சாப்பிடுவதால் உடல் பருமன், சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு போன்ற நோய்களில் இருந்து நம்மை காத்து அதிக ஆற்றலை தரக்கூடியது. உடலின் மெட்டபாலிசத்தை தூண்டி உடல் எடையை குறைக்க உதவுகிறது. ரிச் இன் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் லைக் ஃபெருலிக் ஆசிட் அண்ட் கேட்டச்சின்ஸ் செல்ஸ் டேமேஜ் ஆகிறத தடுக்கும். உடலில் உள்ள காயங்களை வேகமாக ஆற உதவும். இந்த சிறுதானிய மிக்ஸ்ல புரோட்டீன், ஃபைபர், அயர்ன், பாஸ்பரஸ் அதிகம் இருக்கு. கார்போஹைட்ரேட் மிக குறைவு. இதுல இருக்கிற கால்சியம் எலும்புகளை உறுதியாக வைக்க உதவும். பசி உணர்வே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல்.